கார்த்திக் தீபா சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யாவை பார்க்குறதுக்கு ரமேஷ் வீட்டுக்கு வராரு. அங்கே விஸ்வநாதன் ஆல்ரெடி இருக்காரு. அப்போ நம்ம ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, நான் எதுக்காக வந்தேன்னா இது மாதிரி உனக்கு ஒரு பெரிய கட்டில் செஞ்சு கொடுக்கணும். ஒரு ரூமை பார்த்தேன், ரொம்ப குட்டி கட்டில் வச்சுக்கிட்டு இருக்க. அந்த கட்டிலெல்லாம் உனக்கு உருண்டு பிறண்டு தூங்குறதுக்கு பத்துமா? அதனால் அதை விட பெரிய கட்டிலாக செய்கிறதுக்கு தான் கார்பெண்டரை வர வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் போயிட்டு சைஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் நேராக மாடிக்கு போயிட்டு ரம்யாவோட ரூமை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய கட்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வராங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ அதை நான் தானே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதோட 3 மாதம் வெளியில் நாங்கள் ட்ரிப்பு போக போகிறோம். அதுவும் ஹனிமூன். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குட் நியூஸாக சொல்ல போகிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு, அதுக்கு தானே நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா கடுப்பாகி, அப்பா எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா நேராக ரமேஷை திரும்பி பார்க்க, அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா டார்லிங், அதான் போயிட்டு என்னை திரும்பி பார்க்குறியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, பார்த்தீங்களா ரம்யாவுக்கு இனிமேல் எவ்வளோ பாசம் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதனும் ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ரமேஷ் சொல்கிறாரு, சரிங்க மாமா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், ரம்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு. விஸ்வநாதன் சொல்கிறாரு, சரிப்பா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ரமேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா தீபா வீட்டில் இருக்காங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, தீபாவோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, தீபாவோட கல்யாணம் மட்டும் இல்லை, ரெட்டிப்பு சந்தோஷமா தீபாவோட கல்யாணம் முடிஞ்சதோட ரம்யாவோட கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டுட்டு அபிராமியும் ஆமாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு மீனாட்சியும் மைதிலியும் பேசிக்கிறாங்க ரகசியமாக. மீனாட்சி சொல்கிறாங்க, பாத்தியா அத்தை மாதிரியே மாமாவும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ரம்யா எல்லாரையுமே ஏமாற்றி வச்சிருக்கா அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஆனால் ரம்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக ரம்யா இந்த விஷயத்த சாதாரணமாக விட மாட்டா. அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானோட தான் இந்த கல்யாணத்துக்கே அவள் அக்செப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அவகிட்ட உஷாராக இருக்கணும் அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம், தீபாவோட கல்யாணம் நம்ம பொறுப்பில் தான் இருக்குது, தீபாவோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஆனந்தும் அருணும் வராங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னப்பா மண்டபம் சாப்பாடு எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தோம், எல்லாமே புக் பண்ணியாச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, சாப்பாடுல எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது, அப்புறம் பேருக்கிட்டு போயிடும் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அம்மா எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதோட பத்திரிக்கையே வந்துச்சு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை அபிராமிகிட்ட கொடுக்குறாங்க. அபிராமி பத்திரிக்கையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்திரிக்கை வந்துருச்சா அப்படின்னு. அபிராமி அந்த பத்திரிக்கையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேராக அருணாச்சலத்தை கொடுத்துட்டு, அருணாச்சலம் பாருங்க பத்திரிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு. அருணாச்சலம் பத்திரிக்கையை பார்த்துட்டு, நாச்சியா பத்திரிக்கை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அபிராமி நேராக தீபா கிட்ட அந்த பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. தீபா அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபாவுக்கு ஒரு யோசனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தீபா கார்த்தியோட ரூமில் இருக்கும் பொழுது நட்சத்திராவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்க, பத்திரிக்கையெல்லாம் அடித்தாங்க. அப்போ தீபா அந்த பத்திரிக்கை எடுத்து நட்சத்திரா அப்படிங்கிற எழுதியிருக்கிறத அடிச்சுட்டு தீபா அப்படின்னு அவங்களுடைய பேரை எழுதிப்பாங்க. அது நம்ம தீபாவுக்கும் ஞாபகம் வருது. தீபா பத்திரிக்கையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய கல்யாணம் அப்படின்னு தீபா சந்தோஷப்படுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, தீபா பத்திரிக்கை பிடிச்சிருக்கா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, அத்தை பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்குத்த, எந்தவித குறையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு
அபிராமி சொல்கிறாங்க, சரி தீபா, இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு. தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை தீபாவும் அபிராமியும் சேர்ந்து பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு அர்ச்சனை ஜாமாவையும் கொண்டுக்கிட்டு மாரியம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அபிராமி பூசாரியை பார்க்குறாங்க. பூசாரி கிட்ட இது மாதிரி என் மருமகளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல அவர் கேட்குறாரு, என்னம்மா இது, போன வாரம் தான் என் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு போனீங்க, இப்போ என்ன மறுபடியும் கல்யாணம்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் பூசாரி ஐயா, இது மாதிரி கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணாமல் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்துட்டு நான் பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இந்த பத்திரிக்கையை சாமி பாதத்தில் வச்சு, சரிம்மா கண்டிப்பாக இதை கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு பத்திரிக்கையை வாங்கி கொண்டு போய் அம்மன் கால் பாதத்தில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அபிராமி கையெடுத்து கும்பிட்டு, தீபா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும். தீபா எனக்காக தான் இந்த தாலியை கைட்டி வச்சா. தீபா கைட்டி வச்சதுனால அத்தனை பேர் தீபாவை திட்டுனாங்க. இது எதையுமே என்னால் தாங்கிக்க முடியலை. தீபாவோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும். தீபாவுக்கு கல்யாணம் நடந்தால் நான் செத்துருவேன் அப்படின்னு ஜாதகக்காரர் சொன்னதா தர்மலிங்கமும் ஜானகியும் சொன்னாங்க. அதை கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் என் தீபா கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு அபிராமியை சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா தீபா என்ன வேண்டுறாங்கன்னா, அத்தையோட ஆசை இந்த கல்யாணத்தில் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு தான் அத்தை ஆசைப்பட்றாங்க. அதனால் எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு தீபாவுமே வேண்டுறாங்க. அப்போ பூசாரி நேராக அபிராமி கிட்ட அந்த பத்திரிக்கையை கொண்டாந்து கொடுத்து பூஜை ஜாமானையும் கொண்டாந்து கொடுத்து, இங்கே பாருங்கள், கல்யாணம் நல்லபடியாக முடியும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி துண்ணூறு கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அபிராமியும் தீபாவும் அந்த இடத்துலேருந்து வராங்க. அப்போ அபிராமியோட ரிலேஷன் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்ததோட அபிராமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன் நாச்சியா, இத்தனை நாள் உன்னை பார்க்கவே முடியலையே, எங்கே இருந்த அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, வீட்டில் பல பிரச்சனைகள் ஆகி போயிருச்சு, அதனால தான் என்னால் வீட்டை விட்டு வர முடியலை. இப்போ என் மருமகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீ வந்துரு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன் 3வது மகனுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டேனாச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை, அது அந்த அளவுக்கு கிராண்டாகவும் நடக்கலை. அதோட என் மருமக எனக்கு குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது தாலியை கைட்டி வச்சு என் அத்தை உயிரோடு திரும்பி வந்தாதான் இந்த தாலியை கழுத்தில் போடுவேன் அப்படின்னு தாலி சபதம் எடுத்தா. இப்போ அந்த தாலியை மறுபடியும் அவள் கழுத்துக்கு சேர்க்கறது என் கடமை இல்லையா? அதனால தான் தீபா கார்த்திக்கு கிராண்டாக எல்லாருக்கும் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி நான் இந்த பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கேன். முதல் பத்திரிக்கை உனக்கு தான் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு, என்ன அபிராமி, கோயிலுக்கு இப்போ தான் சாமிக்கிட்ட இப்போ தான் பத்திரிக்கை வச்சேன்னு சொன்னேன், சாமிக்கிட்ட பத்திரிக்கை வச்சுட்டு ஒரு ரிலேஷனுக்கு கொடுக்காம எனக்கு கொடுக்குற அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அதுவும் கோவிலில் வச்சு தானே கொடுக்குறேன், இதில் என்ன இருக்குது, எல்லாமே நல்ல சகுனம்தான், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அவங்களும் பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வாங்கிக்கிறாங்க. நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிராமியும் தீபாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா அவங்க வீட்டில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ரம்யாவுக்கு இருமுது. இருமுனத்தோட எதிர்க்க பார்த்தா அந்த ரமேஷ் வந்து நிற்கிறாரு. ரமேஷ் சொல்கிறாரு, ரம்யா, நான் உன்னை பற்றி நினச்சேன், அதான் நீ இருமுற அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுற, உன்னை யார் வீட்டுக்குள்ளே விட்டது அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, நான் இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ளை, நான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முழு உரிமையும் இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வரதை பார்த்தா கண்டிப்பாக யாராவது சொல்லுவாங்க, மரியாதையாக நீ வீட்டை விட்டு போறியா இல்லையா அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன் ரம்யா, என் காதல் கண்டிப்பாக உனக்கு புரியும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன், என்னை பிடிக்கலைன்னு சொல்லிடு அப்படின்னு உன்னை வார்ன் பண்ணேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் உன் இஷ்டத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, நீ என்னைக்கா இருந்தாலும் யாரையாவது கல்யாணம் தானே பண்ண போகிற,
அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, இல்லை ரம்யா, நீ கண்டிப்பாக என் காதலை புரிஞ்சுப்ப அப்படின்னு. அப்போ ரம்யா கோவமா, உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு துப்பாக்கியை எடுத்துகிட்டு வராங்க. துப்பாக்கியை பார்த்ததோட ரமேஷ் சொல்கிறாரு, என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்னு. ரம்யா நேராக ரமேஷோட இதயத்துக்கு நேராக துப்பாக்கியை வச்சு அப்படியே சுட்டு கொன்னுருவேன், மரியாதையாக கிளம்பு அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, நீ எங்கே வேணாலும் சுடு, ஆனால் தயவு செஞ்சு என் இதயத்தில் மட்டும் சுட்டுறாத. ஏன்னா அங்கே நீ இருக்கிற இடத்துல குண்டடிப்பட்டா என்னால் தாங்க முடியாது, அதனால் உனக்கும் வலிக்கும். அதனால் நீ தயவு செஞ்சு இங்கே சுடாத, வேறு எங்கே வேணாலும் சுடு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இப்போ நீ மரியாதையாக போகலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ரமேஷ் சொல்கிறாரு, உனக்கு என்ன, நான் இந்த இடத்த விட்டு போகணும் அதானே, சரி நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ட்டு ரமேஷ் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பாடா போய் தொலைஞ்சிட்டான், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு ரமேஷ் கால் பண்ணுறாரு. என்ன இது, இவன் இப்போ தான் போனால் மறுபடி கால் பண்ணுறான், இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, உனக்கு என்ன தாண்டா வேணும், இப்போ தானே துப்பாக்கியை வச்சு மிரட்டி உன்னைய விரட்டி விட்டேன், இப்போ மறுபடியும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம் ரம்யா, நீங்கள் எனக்கு கிடைக்கலைன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகி ஃபோனை கொண்டுக்கிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரமேஷ் மாடி மேலே நின்றுக்கிட்டு, நான் சாக போகிறேன், நீங்கள் தான் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகி, ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணுறான், இவன் செத்துட்டா நம்மளுடைய பிளான் எல்லாமே சொதப்பிடுமே, கார்த்திக் கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டான், இவனை எப்படியாவது சரி கட்டி வச்சாதான் நம்மளால் கார்த்தியை அடைய முடியும் அப்படின்ட்டு ரமேஷ் நேராக இறங்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் மாடியிலேருந்து இறங்குவேன், இல்லைன்னா நான் மாடியிலேருந்து குதித்து செத்துருவேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரமேஷ், எதுவாக இருந்தாலும் கீழே இறங்கி வா பேசிக்கலாம் அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, இல்லை நான் கீழே இறங்கி வந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னை ஒத்துக்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சத்தியமெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கீழே இறங்கி வா அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் வாக்கு கொடுக்காம நான் இங்கேருந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, வேறு வழி இல்லை, இவன் கேட்குறதுக்கு நம்ம சரின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு ரம்யா நேராக ரமேஷ்கிட்ட, சரி கீழே இறங்கி வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரமேஷ் கேட்குறாரு, சத்தியமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சத்தியமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், கீழே இறங்கு அப்படின்னு. அப்போ ரமேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடியிலேருந்து கீழே இறங்குறாரு. அப்போ ரம்யா நேராக ரமேஷை பார்த்து, எதுக்கு தான் இப்படி பண்ணுற, அதான் அன்னைக்கே சொன்னேன்ன எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, ஆனால் நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு ரம்யா, உனக்கு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க மாட்டாங்க, அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த கிறுக்கனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம காலம் ஃபுல்லாக சன்னியாசியாகவே இருந்துடலாமே அப்படின்னு. ரமேஷ் கேட்குறாரு, என்ன ரம்யா, மாடியில் இருக்கும் பொழுது தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, ஆனால் இப்போ வந்துட்டு இப்படி பேசுறியே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி ரமேஷ், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதோட விடு, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் சொல்கிறாரு, சரி நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியல்ல அப்படின்னு. ரமேஷ் சொல்கிறாரு, நீ மட்டும் போய் சொன்னா திரும்ப நான் வீட்டிலேருந்து குதிச்சு செத்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஆவுன்னா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டாத, அது ஒரு கோழைத்தனமான முடிவு, நீ யார், நீ ஒரு வீரன், அதனால் நீ சாகக்கூடாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டுக்கு போய் தொலை அப்படின்னு சொல்ல. ரமேஷும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஆனால் உன்னை என்னால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியலை, நீ என்ன பண்ணுறன்னா தீபாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் நடக்கணும்னு எப்படியாவது சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ரமேஷ் அந்த இடத்துலேருந்து பாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போனதோட கார்த்தி நேராக ரமேஷ்க்கு கால் பண்ணுறாரு.
அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரமேஷ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க கார்த்தி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் ரம்யாவுக்கு கொடுக்க போகிற டார்ச்சரில் அவங்க கண்டிப்பாக உங்கள் விஷயத்தையே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரம்யா சாதாரண ஆள் கிடையாது. பெஸ்ட் ஃப்ரெண்டான தீபாவையே கொலை பண்ண முயற்சி பண்ணவ அந்த ரம்யா. அதனால உங்கள் உயிருக்கு எப்போ வேணும்னாலும் ஆபத்து வரலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க கார்த்தி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல. நான் ரம்யாவுக்கு முன்னாடி முட்டாள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ரம்யாவுக்கு தெரியாது. ரம்யா கண்டிப்பாக என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே ரம்யாவோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அப்பா கூட ரம்யாவோட கேரக்டரை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும் போதெல்லாம் ரம்யா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப பாதிச்சுட்டு, உங்களோட காதல் தான் ரம்யாவை ரொம்ப பாதிச்சுட்டு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. ரம்யா லவ் பண்ணுறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ரம்யா கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் ரம்யா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா கண்டிப்பாக யாரும் ஒருத்தவங்க ரம்யாவோட மனசை குழப்பி விட்டுருக்காங்க. அதனால தான் ரம்யா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரம்யா ரொம்ப கொடுமையானவங்கெல்லாம் கிடையாது. நான் கொஞ்ச நாள் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணும் பொழுது அவங்களுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணேன். அவங்க கோவப்படுவாங்களே தவிர்த்து அவங்களோட மனசு ரொம்ப இறக்கமான மனசு. யாருக்குமே துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, பொய் சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. இங்க பாருங்க ரமேஷ், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நீங்க தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு ரமேஷ் சொல்றாரு. கார்த்திக், நீ இதெல்லாம் சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றும் ரம்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு ரம்யாவை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ஒரு பெரிய கம்பெனியில் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறப்ப பார்த்தேன். அவங்களோட தைரியமும் அவங்களுடைய தன்னடக்கமும் அவங்களுடைய திமிருத்தனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இத்தனை வருஷமாக எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ரம்யாவே எனக்கு எதிர்க்க நின்னதோட நான் உடனே ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்பா கூட ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இத்தனை வருஷமாக கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் வேணும்னு சொல்கிறீன்னு எங்கள் அம்மா அப்பாவே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. நான் அந்த அளவுக்கு ரம்யா மேலே இன்ஸ்பயராக இருந்தேன். இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி. கண்டிப்பாக ரம்யா இனிமேல் தீபாவை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. நான் அந்த அளவுக்கு ரம்யாவுக்கு கொடுக்க போகிற டார்ச்சரில் ரம்யா கண்டிப்பாக அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் அப்படின்னு.